எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு பரபரப்பாக இருக்கிற இந்த சென்னையில் தினமும் நம்மளை சுற்றி எவ்வளவோ குற்றமும் திருட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. சமீப காலமாக அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிற திருட்டு செயின் ஸ்நாச்சிங். ஆமாங்க, இந்த ட்ரூ இன்சிடெண்ட்டை வச்சு தான் நான் என்னோட கற்பனையில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். பார்க்கலாமாங்க? அப்போது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த 2 மர்ம நபர்கள் சுமித்ராவின் கழுத்தில் இருந்த சென்னை கொடுங்கையூரில் நடந்து சென்ற பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையர்கள் நகரில் உள்ள கோயிலுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சசிகலாவின் கழுத்தில் இருந்த தாலிச்சங்கிலியை பறித்து சென்றனர். பாத்திர போறாங்க. சீக்கிரம் புடி புடி. வா 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 வா, உட்காரு உட்காரா. என்னடா 50 ரூபா தருமா? இந்த லூஸ் வந்துச்சு. வணங்கண்ணா. நீங்க போற ஆட்டோ மேல வரைக்கும் கேக்குதா? முதல்ல பாட்டு ஆஃப் பண்ணுங்கடா. வந்துருச்சுடா ஞானப்பழம் பிளேடு போறதுக்கு. ஏண்டா நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களாடா? இப்படி அடுத்தவங்க காசு ஆட்டையை போட்டு இப்படி என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடா. வாண்ணா உட்காருண்ணா. குட்டிமாதிக்கு இப்ப கால் பண்றா. டேய் எங்கடா இருக்க? பேபிமா இப்ப நான் ஃப்ரெண்டு கூட ரூம்ல இருக்கேம்மா. வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். சொல்லு செல்லம். எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்திட்டே இருடா. ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருடா எப்ப பார்த்தாலும். டேய் சுமாரா. இல்ல பேபிமா நிஜமாவே நானும் ஃப்ரெண்டு வேலை விஷயமா தான் வெளியே போயிட்டு இருக்கோம். ஆமாண்டா, இதே சொல்லிட்டு 6 மாசமா. உன்னை நான் லவ் பண்ண நாள்ல இருந்து நீ வேலைக்கு போறதுக்குள்ள எனக்கு வயசே ஆயிடும் போல இருக்கு. ஆமா, நாளைக்கு என் பர்த்டே. அதுவாச்சும் ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? என்ன பேபிமா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட? நம்ம லவ் பண்ணதுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டேல உனது என் பர்த்டே கூட மறந்துடுவேன். உன் பர்த்டேவை மறக்கவே மாட்டேன். டேய் பரவாயில்லையடா, ஞாபகம் வச்சிருக்கியே நீ. உனக்கு தான் தெரியும்லமா நான் என்ன அளவுக்கு லவ் பண்றேன்னு. இது கூட உனக்கு தெரியாது. நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேம்மா. தெரியும்டா. அதனால தானே நீ வேலைக்கு போகாம இருக்கிற விஷயம் தெரிஞ்சும் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, பேபிக்கு நாளைக்கு பர்த்டே வாச்சே, என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு. நீ எனக்கு எந்த கிஃப்ட்டும் தர வேணாம். என் பர்த்டேக்கு நான் உனக்கு கிஃப்ட் தரேன். நான் இப்ப கால் பண்ணதே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக தான். சொல்லு பேபி. நான் என்னோட எம்டி கிட்ட உன் வேலை விஷயமா பேசியிருந்தேன்டா. கையை விட்டுட்டு சும்மா இருடா. என்னது வேலை விஷயமாவா? அவரு பேசிட்டாரா அவர் ஃப்ரெண்ட் கிட்ட. மந்த்லி salary 15,000 இருந்து 20,000 வரைக்கும் வரும்டா. ப்ளீஸ் எனக்காக போய் பாரு. சரி போறேன். டேய் இதையும் விளையாட்ட எடுத்துக்காதடா. சீரியஸா இருடா. உனக்காக இல்லனாலும் எனக்காக போடா. ப்ளீஸ்டா. நம்மளும் லைஃப்ல செட்டில் ஆகணும்ல. சரிம்மா போறேன். இந்த வருஷம் கண்டிப்பா என் வீட்ல என்னோட கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா சம்பாதிக்கிறேன். என்ன பாசமா பாத்துக்கிற ஒரு பையனை பார்த்தா கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கும் ஆசை இருக்கு. நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன். என்ன நீ பத்திரமா பாத்துப்ப. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே. நீ ஒரு நல்ல வேலைக்கு போனா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் நானா தான்டா இருப்பேன். சரிம்மா போறேம்மா, கண்டிப்பா வேலைக்கு போறேன். சூப்பர்டா. லவ் யூ. ஐ லவ் யூ டூ மா. நாளைக்கு நம்ம மீட் பண்றப்போ நிறைய பேசலாம். ஓகேவா? பை. யாரா வாளா? ஆமாடா. நாவா? இல்லடா சாமி, அவ ஆபீஸ்ல எம்டி கிட்ட என் வேலை விஷயமா பேசியிருக்கா. அவர் ஃப்ரெண்டோட ஆபீஸ்ல அட்மின் இன்சார்ஜ் வேலை இருக்கான். அதான் போக சொல்றா. டேய் சூப்பர்ரா.
மயிறு. ஏய், நீ வேலைக்கு போப் போறியா? இல்ல உன்னை மாதிரி செயினை எடுத்து பிசினஸ் பண்ண போறேன். ம் ம் அவனே நல்ல வேலை கிடைச்சுன்னு சொல்றேன், அவனை போய் வேலைக்கு போறேன்னு கேக்குற? சிவா, இவன் கூட சேர்ந்த உன்னோட மொத்த லைஃப் ஸ்பாயில் ஆடும்டா. 3 மாசமா இவன் கூட சேர்ந்துக்கிட்டு தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டு இருக்க. உன் கெரியர் போயிடும்டா. தோடா கருத்து சொல்ல வந்துட்டாரு நித்யானந்தா சாமியாரு. இவன் சின்ன குழந்தை என் கூட சேர்ந்தா தப்பு பண்றானா? வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியாது குழந்தைக்கு. டேய் சும்மா இருக்க மாட்டியா நீ? மற்றவங்க லைஃப் நான் தான் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கேனா? மூடுறா லவுடே கபால். லைஃப் பத்தி என்னடா தெரியும் உனக்கு? மத்தவங்களோட வலியையும் கஷ்டத்தையும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஈவி இறக்கம் இல்லாம எம மாதிரி வந்து ஒருத்தவங்களோட கழுத்துல இருக்க செயினா இருக்கிற உனக்கலாம் என்னடா தெரியும் அவங்களோட வலியும் கஷ்டமும்? ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ராப்பகலா கண் முழிச்சு சம்பாதிச்ச காசுல வாங்கின நகை அதெல்லாம். ஒவ்வொரு பொம்பளையும் அந்த நகை வாங்குறப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. நீ அந்த நகையை அறுத்துட்டு போகும்போது எவ்வளவு துடிச்சிருப்பாங்கடா. நீ அறுக்கிறப்ப அவங்க கழுத்துல வர்ற ரத்தத்தை விட, அவங்க அடிபட்டு கீழே விழுகிற வலியை விட துடிக்கிற துடிப்பு அழுக ரொம்ப கொடுமைடா. டேய், இத்தனை பேருக்கு கழுத்துல கட்டாகி கீழே விழுந்து தலையில அடிபட்டு உயிர் போயிருக்கு தெரியுமாடா? என்னைக்காவது செயின் எடுத்துட்டு போகும்போது திரும்பி பார்த்திருக்கியா? ஒரே ஒரு தடவை திரும்பி பார், அன்னைக்கு தெரியும் அவங்களோட வலியும் கஷ்டமும். டே சிவா, நீ அந்த பொண்ணை லவ் பண்றது உண்மைனா தயவு செஞ்சு அவ சொன்ன வேலையில போய் சேர். அண்ணா அந்த பொண்ணை உண்மையாவே லவ் பண்றேண்ணா. சிவா, நீ உனக்கும் உண்மையா இல்ல, நீ லவ் பண்ற பொண்ணுக்கும் உண்மையா இல்ல. அது உன் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நீ பண்ற லவ் மட்டும் எப்படா உண்மையா இருக்க முடியும்? லவ்ங்கிறது வெறும் டைம் பாஸ் பண்றதுக்கும் கடலை போடுறதுக்கும் மட்டும் இல்லடா. அது ஒரு புனிதமான உறவு. ஒருத்தர் மேல வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை லவ் பண்ற அந்த நிமிஷத்துல இருந்து வரணும்டா. நீ அந்த பொண்ணை எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ வெறும் டைம் பாஸ் பண்றதுக்கும் கடலை போடுறதுக்கு மட்டும் பழகுறேன்னா அது நிலைக்காதடா. ஏன்னா அதுல காமம் மட்டும் தான்டா இருக்கும், பாசம் இருக்காதுடா. பட் உண்மையான லவ்ல பாசம் மட்டும் தான்டா இருக்கும், காமம் ஒரு துளி அளவு கூட இருக்காது. பாத்தியா, கடலை நம்பர் 4. இந்த மூஞ்சிக்கெல்லாம் கடலை போடுறதுக்கு 4 பேர். அண்ணா சத்தியமா அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன்னா அவளனா நான் செத்துருவேண்ணா. ஏய் சிவா, உன் லவ் உண்மையானதுன்னா முதல்ல அந்த பொண்ணு சொன்ன வேலையில போய் சேரு. இல்ல இந்த புறம்போக்கோட சேர்ந்து இந்த பாவப்பட்ட தொழில் தான் செய்வேன்னா தயவு செஞ்சு லவ்வை விட்டுரு, அவளையும் மறந்துரு. ஏன்னா பாவப்பட்ட தொழில் செய்யற உங்களுக்கெல்லாம் எதுக்குடா லவ்? கரெக்டா? டே சிவா, நமக்குலாம் எதுக்குடா லவ்? இப்போ ஒருத்தன் செருப்பாலே அடி வாங்க போறான். டேய் சும்மா ரெண்டா சாமி. ஒழுங்கா செருப்பா போட கத்துக்கியா? சரி, மாசம் எவ்வளோ வேண்டா சம்பளம் சொன்னா? மாசம் 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வருமாண்டா. அவ்வளோதானா? நானே வாரத்துக்கு 20,000 30,000 சம்பாதிக்கிறேன். நேட 10,000 15,000, அதுவும் மாசத்துக்கு. நீ சம்பாதிக்கிறியாடா? ஆமா. மாமனை சாவடிச்சிருவேன். எஞ்சி வெளியே படா. ஆனால் சைனா இருக்கும்போது தான் கருத்தா இருக்கிறான், பேசியா இருக்கிறான்டா சாமி. டெங்கு கொசு இவனை கடிக்க மாட்டே. டே சிவா, அண்ணா உன் நல்லக்கு தாண்டா சொல்றேன், நீ அவனை மாதிரி ஆயிடாதடா. இல்லண்ணா, நீ நல்லா படிச்சு டிகிரி வாங்கியிருக்க, அந்த அக்கறையில தாண்டா சொல்றேன். அடுத்தவங்க பாவம் நமக்கு வேணாண்டா. இது மட்டும் உன் லவ்வருக்கு தெரிஞ்சுன்னா உனக்கு அசிங்கமாயிடும்டா. அப்புறம் அவன் மட்டும் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா? ஐயோ, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா தெரிய வந்துடும். அன்னைக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துக்கோ. சிவா, நானும் இல்ல இந்த புறம்போக்கோ உன் ஆளுகிட்ட உன்னை பத்தி சொல்லிடுவோன்னு பயந்து தானே இத்தனை நாளும் உன் ஆளு யாரு, என்ன பண்றா, அட்லீஸ்ட் எப்படி இருப்பான்னு ஒரு போட்டோவை காமிச்சிருப்பேடா. இந்த பயமும் குற்ற உணர்ச்சி உனக்குள்ள இருக்குல்ல? அப்படிலாம் இல்லண்ணே. ஒரு மனுஷன் லைஃப் லாங்கா பயத்தோடையும் குற்ற உணர்ச்சியோடையும் வாழ முடியாரா? புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். அண்ணா அண்ணா. டேய் என்னடா இது? லவ் இல்லைண்ணே, கடலை. அதான் பார்த்தனே, கடலை நம்பர் 4. 4 இல்லைண்ணே 6. அது வேலைக்கு ஆகாது. காட்டு மிராண்டி சேர்த்து பண்ணி உன்னையெல்லாம் இன்னும் எதுக்கு போலீஸ்ல காட்டி கொடுக்காம இருக்கேன் தெரியுமா? எதுக்கு? இந்த ஹவுஸ் ஓனர் நல்லவர். அவருக்கும் சிவாவுக்கும் எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை சும்மா விட்டுருக்கேன். ஒரு நாள் கண்டிப்பா போலீஸ்ல மாட்டுவ, அன்னைக்கு இருக்கடி உனக்கு கஞ்சி களி தானே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கே, நானே ஒரு நாள் உன் கழுத்துறது கொண்டுருவேன். நம்மளாம் அப்படியே பழகணும். பழக்கமா மண்ணாங்கட்டி சிப்ப போடாங்க கோணமுக்கா. அது மூஞ்சா பாரு.
அது ஒரு புனிதமான உறவு. ஒருத்தர் மேல வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை லவ் பண்ற அந்த நிமிஷத்துல இருந்து வரணும்டா. அடுத்தவங்க பாவம் நமக்கு வேணாம்டா. இது மட்டும் உன் லவ்வருக்கு தெரிஞ்சுன்னா உனக்கு அசிங்கமாயிடும்டா. அப்புறம் அவன் மட்டும் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா? என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா தெரிய வந்துடும். அன்னைக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துக்கோ. ஆமா, நாளைக்கு என் பர்த்டே. அதுவாச்சும் ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? நைட்டு 11:30 ஆயிடுச்சு. கோவிந்தனை தூங்கிருப்பாரு என்னமோ தெரியலையே. இதுக்கும் ஒரு வாட்டி ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்நேரத்தில் இவன் எதுக்கு கால் பண்றேன்? சொல்லு சிவா. ஹலோ அண்ணா, நீங்க சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன்னா கண்டிப்பா நான் திருந்திடுறேண்ணா. வெரி குட்ரா. இல்லைண்ணா, நாளைக்கு அவளுக்கு பர்த்டே. அதான் ஒரு ஐஃபோனை வாங்கி கிஃப்டா கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேண்ணா. டேய், இப்போ என்ன சொல்ல வர்ற? நாளைக்கும் அதே பாவத்தை செய்ய போற அதானே? எப்படியோ போடா. ஆனால் உனக்கு போய் அட்வைஸ் பண்ணும் பாரு, என்ன செருப்பை கட்டி அடிக்கணும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கூடா, 50,000 ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்தா தான் லவ் வரும்னா சத்தியமாக சொல்கிறேன்டா, அது லவ்வே கிடையாது. 5 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் வரணும். அதான் உண்மையான லவ், உண்மையான அன்பு. நீ திருந்த மாட்ட. எப்படியோ போ, தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வைடா ஃபோனை. எப்படியும் நான் திருந்த போறேன். நாளைக்கு வேற பேபிக்கு பர்த்டே. கடைசியா ஒரே ஒரு வாட்டி எப்படியாவது செயின் அறுத்துடணும். அதை அறுத்து ஒரு ஐஃபோனை வாங்கி கொடுக்கணும். ஓகே, பண்றோம். டேய், எங்கடா நீ? நான் இங்க வந்துட்டேன். அப்படியே திரும்பி பாரு. ரைட்ல இல்ல, லெஃப்ட்ல. இங்க. ஹாய். ஹாய் பேபி. many more happy returns of the day baby. Thank you டா. என்னோட குட்டி பாப்பா பர்த்டேக்கு என்னோட குட்டி gift. என்னடா கிஃப்ட்லாம் கொடுத்தா சுத்துற? ஏதுடா காசு உனக்கு? டேய், ஐபோனா? என்னடா இவ்ளோ காஸ்ட்லி gift? 50,000 ரூபாய் ஆச்சேடா இது. ச்சே, இதெல்லாம் சிம்பிள் gift பேபி. உனக்கு பிடிச்சிருக்கா அது மட்டும் நீ சொல்லு. சிவா, நீ 50,000 ரூபாயில gift வாங்கி கொடுத்து தான் உன் லவ்வை ப்ரூவ் பண்ணணும்டா. நீ பாசமா உண்மையா 5 ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுத்தாலே எனக்கு போதும்டா. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கூடா, 50,000 ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்தா தான் லவ் வரும்னா சத்தியமாக சொல்கிறேன்டா, அது லவ்வே கிடையாது. 5 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் வரணும். அதான் உண்மையான லவ், உண்மையான அன்பு. என்னடா சைலண்ட் ஆயிட்டு? ஒன்றும் இல்லைம்மா. டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். நாளைக்கு காலைல ஒழுங்கா வேலைக்கு போ. சரி, ஓகே, நான் கண்டிப்பா போறேன். ஏய், மொபைலை பத்திரமா வச்சுக்கோ. சரியா? சரி, வா கிளம்பலாம். அம்மா, சக்தி, சக்தி,
யாராவது பிடிங்களா யாராவது பிடிங்களா போறானே. சிவா சக்தி என்னாச்சு சக்தி? சக்தி இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு சக்தி, உனக்கு ஒண்ணு ஆகல சக்தி. சக்தி எழுந்துரு சக்தி, சக்தி ஏதாவது பேசு சக்தி, சக்தி 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 நீ எழுந்துரு சக்தி. சக்தி இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு, உனக்கு ஒண்ணு ஆகல சக்தி, என்ன பாரு சக்தி. ஐயோ ஆனா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்கண்ணா, ஆனா ப்ளீஸ்ண்ணா சக்தி இங்க பாரு சக்தி. சக்தி உனக்கு ஒண்ணு ஆகல. ஐயோ பிளட் வருது சக்தி, சக்தி சக்தி. சக்தி ஐயோ சக்தி. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நாம் மற்றவருக்கு செய்யும் எந்த ஒரு நன்மையும் தீமையும் கண்டிப்பாக ஒரு தருணத்தில் ஒரு புதிய கோணத்தில் நம்மிடமோ அல்லது நாம் உயிருக்குயிராக அன்பு செலுத்துபவரிடமோ திரும்பி வந்தே தீரும். இதுவே இயற்கையின் நியதி.